ஏகாதசி நம்ம விரதத்துக்கு மில்லட் அந்த இந்த சைட் டிஷ்ஷும் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல விரத சாப்பாடும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் டிஷ்ஷஸ் எல்லாம் எங்கள் சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்கள் சேனலை நீங்கள் கமெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட கமெண்ட் பண்ணலாம், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி தெரியணுன்னா அதுக்கும் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பண்ணி காமிக்கிறோம் நாங்கள். ஸோ எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். 2 hours ஊற வச்ச தினை ரைஸ் எடுத்துருக்கேன் நான். நீங்கள் வந்து எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், தினை எடுத்துக்கலாம், குதிரைவாளி எடுத்துக்கலாம், கம்பு எடுத்துக்கலாம், எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கிறேன். நான் வந்து 2 hours ஊற வச்ச தினை ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப்பு தினை ரைஸ்க்கு வந்து 1.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இதை வந்து அப்படியே நம்ம குக்கரில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு சவுண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். உதிரியாக வந்துடும். இது தனியாகவும் கொதிக்க வைக்கலாம். தனியாகவும் நம்ம ரைஸ் எப்படி கொதிக்க வச்சு அந்த வடித்து எடுப்போம் அந்த மாதிரியும் பண்ணலாம். இதை அந்த மாதிரி பண்ணாலும் நல்ல உதிரியாக வரும். இப்போ நீங்கள் எந்த மெத்தடில் பண்ண போகிறீங்க? இப்போ நான் வந்து குக்கரில் வச்சுட்டு எடுக்கிறேன். நான் மில்லட் ரைஸ் வந்து இப்போ நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம உதிரியாக வேக வைக்கணும். இந்த மாதிரி அப்படியே ஃப்ரை பண்ணலாம். நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான், எண்ணெய் எதுவுமே வேண்டாம், அப்படியே ரோஸ்ட் பண்ணலாம். ஒரு கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் மக்கானா ரோஸ்ட் பண்ணணும். சும்மா ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மக்கானா எடுத்து ஆயில் விட்டு பன்னீர் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை வேண்டாம். இந்த பக்கமாக 2 பக்கமாக கொஞ்சம் லைட் கிறிஸ்பி வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த டிஷ்ஷு வந்து ஏகாதசி ஸ்பெஷல். இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்க மாட்டோம், பூண்டு சேர்க்க மாட்டோம், எதுவுமே சேர்க்காதால இதை வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இந்த டிஷ்ஷை சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் இருக்கட்டும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இந்த தயிரை வந்து நல்லா உப்பு போட்டு நம்ம அடிச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த தயிரில் போட்டு ஆட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். மிளகாத்தூள், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மக்கானா அண்டு பன்னீர் அதோடு இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் கிடச்சிருச்சு. ஹெல்த்தியான சைட் டிஷ் இது. பன்னீர், மக்கானா எல்லாமே இருக்கிறதால இது ஒரு ஹெல்தி சைட் டிஷ். ஏகாதசி ஸ்பெஷல் சக்குனி டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு வந்து ஏகாதசி விரதத்துக்கு சாப்பிடுவோம். இது ரொம்ப வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அந்த விரத டைமில் இது சாப்பிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல் டே நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வந்து நீங்கள் இந்த டிஷ்ஷை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கள் ரெசிபி எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரியே இந்த ரெசிபி எல்லாருக்கும் போய் சேரும்.